தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்துள்ள சூழல்ல தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியே இருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்றத்துக்கு நவம்பர் 6 மற்றும் 11 இந்த 2 தேதிகளை 2 கட்டமா சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த ஒரு சூழல்ல பீகார்ல தற்போது அதிகாரப்பூர்வமா தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்திருக்கு. இந்த சூழல்ல தான் பீகார்ல சில நிறுவனங்கள் நடத்திய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாயிருக்கு. இதுல போல்ஸ்ட்ரீட் என்ற நிறுவனம் 8,42,000 பேர்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தி அதற்கான முடிவுகளை தற்போது வெளியிட்டிருக்காங்க. இந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான என்டிஏ கூட்டணி 133 142 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிச்சு மறுபடியும் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி 70 to 72 இடங்கள்லையும், முதல்வர் நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் 53 to 56 இடங்கள்லையும், மற்ற கட்சிகள் 10 to 12 இடங்களையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மகா கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி கட்சிகள்ல அவங்க 80 to 88 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ராஷ்டிரிய ஜனதா தளம் அவங்களே தனியா 70 to 72 இடங்கள்லையும், காங்கிரஸ் 10 முதல் 13 இடங்களையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் முன்னாள் தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜன்சுராஜ் கட்சி, அவருடைய கட்சி 18 to 25 இடங்கள்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு இந்த போல்ஸ்ட்ரீட் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுல என்டிஏ கூட்டணி, தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி 128 134 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மகா கூட்டணி 102 108 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மேட்ரைஸ் அயன்ஸ் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுல என்டிஏ கூட்டணி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புல என்டிஏ கூட்டணி 153 164 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுல முன்னணி நிறுவனமா இருக்கக்கூடிய சி ஓட்டர்ஸ் நிறுவனமும் தங்களுடைய முடிவை வெளியிடுறாங்க. அதாவது இந்த நிறுவனம் பீகார்ல யார் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில இந்த கேள்வியை முன் வச்சு இந்த கருத்து கணிப்பு நடத்தி அதுக்கான முடிவை வெளியிட்டிருக்காங்க. இவங்களோட இந்த கருத்து கணிப்பு முடிவுல தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 40% வாய்ப்பு இருப்பதாகவும், மகா கூட்டணிக்கு 38.3% வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரசாந்த் கிஷோருடைய ஜன்சுராஜ் கட்சிக்கு 13.3% வாய்ப்பு இருப்பதாகவும் இவங்களோட முடிவை சொல்லியிருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே என்டிஏ கூட்டணிக்கு, தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு தான் எல்லா கருத்து கணிப்புகளும், அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. இந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் மற்றும் தேர்தல் முடிவுகளை ஒப்பிட்டு பார்த்தா இதுல பெரிய வேறுபாடு இருக்கதை நம்ம உணர முடியும். உதாரணமா சொல்லணும்னா மக்களவை தேர்தலின் போது இதே மாதிரி கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டது. அதோட முடிவுகள்ல இப்போ இருக்க என்டிஏ கூட்டணி 400க்கும் அதிகமான இடங்கள்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது. இதுல பிஜேபி மட்டுமே தனியா 300க்கும் அதிகமான இடங்கள்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா தேர்தல் முடிவுகள் அதுக்கு நேர்மாறா இருந்தது. தேர்தல் முடிவுல என்டிஏ கூட்டணி 292 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது. 300க்கும் அதிகமான இடங்கள்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்ட பாஜக 240 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சது. இப்படி தேர்தல் கருத்து கணிப்பு மற்றும் தேர்தல் முடிவுகளுக்கு இடையான இந்த முரண்பாடு இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் மீதான சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துது. அதுலயும் குறிப்பா இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் ஒரு வகையான பிரச்சாரமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா பெரும்பாலும் இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு சாதகமா தான் இதுவரைக்கும் வந்துட்டு இருக்கு. இது ஒரு வகையில நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சாதாரண மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய வகையில ஒரு மறைமுக தேர்தல் பிரச்சார யுக்தியா தான் இது பார்க்கப்படுது. இந்த பீகார் தேர்தல் களத்திலையும் இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிதான் பார்க்கப்படுது. இந்த இடத்துல இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் அவங்களும் தங்களுடைய பலத்தை காட்டுறதுக்காக அவங்களும் தங்களுடைய தரப்புல இருந்து ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு நடத்தி அதோட முடிவை வெளியிட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி செய்யலன்னா இந்த இடத்துல சாதாரண மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல பீகார் தேர்தலுக்கு முந்தைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.